கொஞ்சம் சுட்ட உடனே இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுருவேன். இப்போது நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அரைச்சி இந்த விழுதை இதில் போட்டு அரைச்சது இதில் போட்டாச்சு. இது வந்து நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப கொதிக்கணும்னு கிடையாது. அந்த பச்சை வாசனை போகணும்னா பச்சை வாசனைலாம் ஏற்கனவே போயாச்சு. ஏன் இதை அரைச்சிருக்கோன்னா பசங்க பெரியவங்களும் இந்த பூண்டு வெறுமை கடித்து சாப்பிட பிடிக்காதவங்கள அப்படியே எடுத்து போட்டு வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்படி போட்டோன்னா தான் இது வந்து இதோட எல்லா மெடிசனல் வேல்யூவும் இது கூட போகும் இல்லையா. அதுக்காக தான் பூண்டை பற்றி சொல்லணுன்னே அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி இதில் விட்டுடலாம். கரைச்ச புளி இதில் விட்டுடலாம். இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அந்த புளியோட இது போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இது ரொம்ப தண்ணியாக வேண்டாம். கொஞ்சம் திக்காக வச்சா இது ஒரு 10 நாள் கூட வச்சுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா மேலே எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்களேன், எதுவுமே ஆகாது. ஒரு 10 நாள் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இறக்குற ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டுறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, வெந்தயம் போட்டுருக்காங்க, கசப்பு எல்லாம் சேர்ந்து அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் இதை அப்படியே சாப்பாடில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.